நல்லா வந்து மாட்டியிருக்காங்க. இரவா எல்லாரும் வந்து தரமாக மாட்டிட்டாங்க. பணத்திலிருந்து கச்சத்தீவுக்கு வரும்போது நடுக்கடலில் மாட்டிக்கொண்ட படகு. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபைனலாக கச்சத்தீவுக்கு வந்துட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். உண்மையில் அது எப்படி வந்தோம் அப்படி முதற்கொண்டு வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்க்க போகிறீங்க. அதாவது நான் குறிக்கட்டுவான், அதாவது தீவு பகுதியில் இருக்கக்கூடிய குறிக்கட்டுவான்லேருந்து வெளியில் வந்ததுலேருந்து நாங்கள் கச்சத்தீவில் வந்து இறங்கின வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தோம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு ப்ளக் பண்ணி காண்பிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வாரதாக இருந்தாலும் உங்களுக்கு இது பெரிய ஒரு அனுபவத்தை கொடுக்கும். எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு சொல்லும். ஏன்னு சொன்னால் வந்து வந்த போட்லேருந்து லாஸ்ட் போட் வந்து நாங்கள் தான் வந்து. ஸோ அது உண்மையில் எங்களுக்கு தெரியாது, அனுபவம் இல்லாதனால வந்துட்டு உண்மையில் அங்கே எடுத்தது வந்து ஈவினிங் 6:30 இருக்கும், 6:30க்கு எடுத்தாங்க. இப்போ இங்கே கொண்டு வந்து விட்டது வந்து 12 மணிக்கு. ஸோ நாங்கள் தீவு, அதாவது குறிக்கட்டுவான் தீவுக்கு வந்து சேர்ந்ததே வந்து காலையில் 8:30 9 மணிக்கு வந்து சேர்ந்தோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாள் பூரா வந்து போயிடுச்சு அதுக்குள்ள. அதுதான் முழுக்க இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அங்கே ஒரு வெளிச்சம் தெரியும். ஸோ அதுதான் கச்சத்தீவு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு ஓடணும் அப்படி சொல்லியிருக்காங்க. 1 ஹவர் 1.5 ஹவருக்கு. நாங்கள் 6:31க்கு கரெக்டாக வந்து எடுத்தோம். இப்போ டைமு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் பாருங்க, 10 மணி. இல்லை 2 டைம் காட்டுது. கல்கத்தாவும் கொலம்பும் காட்டுது டைம். ஐயா 2 டைம் காட்டுது. கல்கத்தா கொலம்பும் காட்டுது டைம். இங்கே பாருங்க 2 டைம் காட்டுது. ஓகே, இப்போ நடு பார்டரில் வந்து நிற்கிறதுனால அது வந்து கல்கத்தா கொலம்போ 2 டைம் காட்டுது. ஸோ இப்போ 10:30 ஆகியும் இன்னும் வந்து போய் சேரல. எல்லாருமே வந்து பயங்கர தூக்கம், நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. லைட்லாம் போட்டு காண்பிக்க முடியாது, பாருங்க அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு 1.5 ஹவருக்கு போனால் போய் சேர்ந்துடலாம். என்ன ஜேகே வியூ ஆள் தெரியாது, ஆரட்டுறதும் தெரியாது, அவர் செம்ம தூக்கம். கண்ணு கடிக்காத லைட் பண்ணுங்க. அட அப்படியே கங்கல பின்னால வா. அதுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேவியோட படகு வந்து இப்போ தான் போகுது, ஷிப் ஒன்று. அட சுற்றி முற்றி நிறைய இருக்குது பார்க்குற வேலையில். நிறைய இடத்துல நிறைய ஷிப்பு அதே மாதிரி படகு எல்லாமே தெரியுது. மற்றபடி எல்லாமே டாக்காக இருக்குது. வெளிச்சம் தெரியுறதெல்லாம் சின்ன சின்னதாக படகு, பெரிய ஷிப்பு அப்படித்தான். என்னன்னா
பகல்ல பார்க்க வேண்டிய வியூ நைட்ல வந்து பார்க்குறோம். எல்லாரும் தூங்கிட்டாங்க. காலிக பாலம் செய்து விட்டுருக்காங்க. கீழே உட்கார்ல படம் பிடிக்காம கொஞ்சம் கீழே விலகத்துல முன்னுக்கு வண்டி இருக்கு பார்த்து திருப்படா திருப்ப. ஓ ஓ ஓ ஓ ஓ Ana அந்த போன் அந்த போன் தர யார்ட்ட இருக்கு? உன்கிட்ட பவர் வேகனா பவர் அக்கா நன்றியா யார் பவர் வாங்க சேர்த்ததுக்கு மிக நன்றி. என்ன சார் பண்ணா சரி பார்த்தா பாரு கேட்டா கேப்டனா ஒரு பேக் எங்க அவசரம் போடாங்க கொஞ்சம் பேர் அவசரம் இல்லாங்க சப்பாத்திருங்க அங்கால எல்லாரும் போவாங்க அவனை பாருங்க கீழே இருக்கு டிக்கெட் போட தேவை ஜாக்கெட் கலட்டி போடுங்க டிக்கெட் ஜாக்கெட் கலட்டி போடுங்க அப்படியே ஓ நண்பன் வாடா இஞ்சால வாடா அவன புடிக்கும் முதல்ல என்ன அவசரம் இப்ப நண்பன் இல்ல ரங்க இல்ல தண்ணி போத்தலடா ஓ இருக்கு 2 போத்தல் 3 போத்தல் கட்டி இருக்கு யார் கச்சி தீவாடா சார்ஜ் கூடி போட்டு நல்லா வந்து மாட்டிருக்காங்க. ஹீரோட ஹீரோவா எல்லாரும் வந்து தரமா மாட்டிட்டாங்க. சத்தியம் நினைக்கல இப்படி வந்து ஹீரோட ஹீரோவா வந்து மாட்டுவோம் அப்படி சொல்லி பிரச்சனை இல்லை. பெரிய விஷயம். அருந்தப்பு ஐயோ நண்பன் ஆஷ் கலர் பேக் இல்ல இந்த பேக் கொஞ்சம் இந்த தம்பியா கொஞ்சம் அந்த பக்கம் போ. மரியாதை கட்ட வேணும் வாட்டர் போட்டு பேக் நான் தூக்குறேன். ஆக்குல பிடிங்க சின்ன பையன், ஐயோ சின்ன பிள்ளைகள்
எல்லாரும் எங்கே பாருங்க அதுக்குள்ளே இருந்து வராங்க எந்த வராங்க எல்லாரும் வராங்க கவனம் வந்து சேர்ந்துருங்க ஆடு நண்பன் பின்னுக்கு பார்க்காம முன்னுக்கு மட்டும் பார்த்து போயிடுவோமா உன்னோட சில்பரங்கடா போட்டீங்க இதுக்கு மேலே தொலைச்சி விட்டுறாதீங்க ஆளுங்களை சரியா போங்க எனக்கு என்னமோ தள்ளாடுற மாதிரியே ஃபீல் ஆகுது பாத்துறேங்க வீலா வந்துட்டேன் ஹோட்டலும் தென்னமா வீலா இந்த ஆட்டம் ஆடுது எஸ் எஸ் பின்னால 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 நியூஸ் வந்திருக்கும் அப்படின்னு தெரியுமா நியூஸ் வந்திருக்கும் அப்படின்னு தெரியுமா யாழ்ப்பாணத்திலிருந்து கச்சத்தீவுக்கு வரும்போது நடுக்கடலில் மாட்டிக்கொண்ட படகு பரிசமி தனியதாவே கவனம் பார்த்து வாங்க என்னண்ணா ஒன்று பிடிச்சு கொண்டு வரதா இருந்தால் பிடிச்சு கொண்டு வாங்க சைட்டில் பலன்ஸுக்கு சரிங்களா அந்த சைட் கம்பியை பிடிச்சு கொண்டு வாங்க தலை சுற்றுக்கு அப்படி என்ன அவசரம் தெரியுமா அவனுக்கு ஓகே இதில் போகிறது தான் அம்மா கொஞ்சம் பார்த்துப்பாங்க அதை வெயிட் உங்க கூட வேற யாரும் வரலையா அவங்ககிட்ட அந்த வெயிட்டை கொடுத்துருங்களேன் இதை கொடுத்துட்டு தனியாக நடந்துவாங்களே இல்லாட்டி இதை தூங்கலாம் இது வெயிட் குறைய அதை நான் தூக்குவா அது தாங்க அந்த வெயிட்டு தான் அதை கொடுங்க கவனம் சரி பார்த்து வாங்க கவனம் தனுஷன் இந்த அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கவனமா ஓமடா வாரம் பார் ஓமன் என்ன நண்பர் இன்ட்ரோ கொடுக்குதா இதவா எங்களை கரை சேர்த்துட்டு ஓகே பரிசமி ஓகே ஆனா உண்மையிலே இந்த போட் தான் வந்து கச்சத்தீவுக்கு கடைசியா வந்து சேர்ந்த போட்டு அதுவும் வராம போயிருந்திருக்கும் தப்பிட்டோம் தப்பு ஒன்று நினைக்கல மண்ணுல கால வச்சுட்டாங்க ஓகே உயிரோட வந்து சேர்ந்த பெரிய விஷயம் ஓகே பார்த்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவானேடா சிரான் எப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது வாஷ்ரூம் எல்லாமே ஒரே பக்கம் இங்கே பக்கம் தான் இருக்குது இங்கே அங்கே தோடுங்க சமான் எல்லாம்
ஸோ இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் செக்கிங் இருக்குது. இந்த டைமில் வந்து செக்கிங் இலங்கையர்கள் ஸ்ரீலங்கன். ஸோ இலங்கையர்களுக்கு வந்து ஒரு பக்கம் வண்டி இருக்குது, இந்தியன்ஸுக்கு இன்னொரு பக்கம்னு சொல்லியிருக்கு போல இருக்கு. என்னையா கடைசியாக முடிச்சு விட்டீங்க போங்க பிச்சுட்டாங்களா? අපි දැන් ඉන්නේ මෙතන 6 දෙනෙක් අර இந்த வாராங்க කම්මි හරි කිදෙනෙක් හරි ආවද? எல்லாம் தனி තනියමද? මේ පැත්තේ යන්න. ஆடகே சிரான் ජෙල්ස් இந்த பக்கம் போ. இங்க ஆங்கள் இங்க அம்மா அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஐடென்டி கார்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஐடென்டி கார்டு கொடுத்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே செக்கிங் பண்ணிட்டு போவோம். 2 பேர் மட்டும். இல்லை 3 பேர். இந்த 3 பேர். ஆமாம் இவரோடயா? ஆமாம். මේ සෙට් එක තනියෙන් කිව්වේ නෑ මේ තුන් දෙනා එක දැන් මෙයා තනියෙන් කියලා කිව්වේද? ඔක නික තනියමයි මම මූණ පෙරට වන්නේ. දැන් ඔයා තනියෙන් ඉන්නේ කියලා කිව්වද? ඒක තමයි මෙතන ඉන්නේ. දෙන්න මෙයන්. ඊයේ තුන් දෙනා. මේ දෙන්නට යන්න කියන්නකෝ. මේ අය වෙනකොට හොඳ තැන කියපො. අර තුන් දෙනා කියපො. එහෙම නෑ ඒවත් දාන්න පුරුදු. ஓகே. ஸோ அங்கே செக்கிங் பண்ணிவிட்டு வந்தாச்சு. செக்கிங் பண்ண சில ஃபுட்டேஜ்லாம் வந்து நாங்கள் காண்பிக்க முடியாது. இப்படியே இறங்கிட்டு நாங்கள் போயிட்டுருக்குறோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்கிங் பாயிண்ட் வந்து நான் முன்னாடி காமிச்சிருந்தேன். இந்தியன்ஸுக்கு ஒரு பக்கம் இருக்கும், ஸ்ரீலங்கன்ஸுக்கு வந்து ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இப்போது இங்கே நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக வந்து இந்த கல்சியம் படித்த இந்த கற்கள் தான் வந்து இருக்குது. முருகை கற்பாறைகளுடைய கற்கள் தான் வந்து இருக்கும். மண்ன்றது வந்து பெருசாக கிடையாது. இப்படி தான் பாருங்கள் நிலம். அண்ட் இங்கே போட் போட்டிருக்காங்க, அன்புடன் வரவேற்கிறோம் அப்படி சொல்லி மும்மொழிலையும் போட்டிருக்காங்க, சிங்களம் அண்ட் வெல்கம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ முன்னுக்கே வந்து நிறைய பேர் அவங்களுக்கான இடத்த வந்து பிடிச்சி கொண்டுட்டாங்க. அண்ட் இந்த ஒரு கொடியேற்றம் நடக்க போகுதுன்னு சொன்னாலே வந்து நேரத்துடைய வந்து எல்லா இடத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிலாம் எடுத்துருவாங்க. இங்கே இந்த பூவரச மரம் கூட இருக்குனாடா, எப்படின்னு பூவரச மரம் என்ன போட்டிருக்காங்க? இங்கே போட்டிருக்காங்க, கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய உயர் திருவிழா 2026 அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். திருவிழா முடிஞ்சு அடுத்த நாளோட வந்து சேர்ந்துருக்கிறோம். டைமை வந்து பாருங்கள், இப்போ காண்பிக்கிறேன் பாருங்கள். டைம் வந்து 12 மணி 28ஆம் தேதி 27ஆம் தேதி. இதில் வேடிக்கையை பார்த்தியா? இந்த பக்கத்தில் இருக்க தீவுக்கு 27ஆம் தேதி வலிக்கிட்டு 28ஆம் தேதி தான் வந்திருக்கோம். ஒரு நாள் பயணம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தவங்க எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. என்ன சொன்னால் நாங்கள் சொல்லியிருந்தோம் தானே வந்து வந்ததுலேயே வந்து கடைசி போட்டுன்னு சொன்னாலும் வந்து எங்களோட போட் தான் வந்து எல்லா பேரும் சிரிப்பாங்க. இதை கேட்டாலேருந்து சிரிப்பாங்க. 6 மணிக்கு வலிக்கிட்டு 6 மணிக்குண்ணே காலை 6 மணிக்கு வலிக்கிட்டு வந்து சேர்ந்த டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் கேட்டாங்கன்னா சிரிப்பாங்க. என்ன செய்கிறது, இப்போ தங்குறதுக்கு ஒரு இடத்த பார்க்கணும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்து நாங்கள் இப்போ தங்கணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ மார்னிங் வந்து எந்திரிச்சு என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து காமிக்கும். அண்ட் இன்னும் முடியலை, எங்களுக்கு பசிக்குது. ஸோ வயிற்றை வந்து கொஞ்சம் நிரப்பி ஆகணும். அங்கிட்ட அப்படியே போய் பார்க்கலாம். அப்படி ஓகே. இங்கே அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேம்பிங் கொட்டிலெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இப்படி தான்டா இனி அடுத்த வருஷம்லாம் வரும்போது வரணும். அவங்களோட பாட்டில் சிவன் என்ன நடந்துட்டு திட்டுறாங்க. செருப்பும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வித்துட்டாங்க. அவங்களோட ஒரு இடத்துல வச்சுட்டு பசிக்குது, பசிக்குது. 12 மணிக்கும் அப்படி திடீராங்கன்னு பாருங்க. பேக்கு பிரச்சனை. மாதா கோயிலில் வந்து ஒரு பேக்கு காலியாக இருக்குது. அப்போ இந்தியாக்காரங்களுக்கு வந்து வேறு பக்கம் இருக்கும்னா வந்து இறங்கி அதே ஒரே தான் அந்த அந்த அதில் பக்கம் சைடாலே இருக்கு. ஆனால் ஸ்ரீலங்கன் சென்டர் மட்டும் தான் போட்டிருக்கு. பக்கத்தில் இருக்கு எல்லா இடத்துல தானா? நான் வேற நினைச்சேன். இருக்குது. அவங்களும் வேலைக்கு முடிஞ்சிருமா பிளேண்டா? அது சரி. இங்கே பாருங்க. டேய் பாம்பு கொண்டு வர இப்படி பயம்லாம் படுக்கிறாங்க. இப்படி தானே உடக்கணும் நம்மளும். புல்லுக்கு பக்கத்துலையா? புல்லுக்கு பக்கத்துலையாடா நம்ம படுக்கணும். பார்க்க பயமா இருக்குடா. யாரோ ரிலாக்ஸ் குச்சி கொண்டு வந்து மாப்பிள்ளையா கொண்டு வந்து இல்லை? யாரை கொண்டு வந்து பார்த்தேன்னா யார் அவங்க ரைட்டு அங்கே இடையில கண்டவங்க. படுகை
ஹலோ. இங்கே கடை இருக்கு. இந்த பக்கம் சாப்பிட்றாங்க. ஸோ இதை பார்க்கும்போது கதிராம ஃபீல் வருது மாப்பிள்ளை. கதிராம போனாலும் இப்படி தான் இருப்போம். ஆனால் இப்படி புல்லுக்கு பக்கத்துலலாம் படுக்க மாட்டோம். ஏன்னா பாம்பு வந்து தலையில் வாய் வச்சாலும் தெரியும். அங்கே பாருங்க தலை மாட்டில் 10 படுக்கிறாங்க. என்ன சொன்னால் இதெல்லாம் அப்படியே இருக்கிறது. இனி திருவிழா முடிஞ்சால் பெருசாக நடமாட்டம் இருக்க மாட்டான். இந்த தீவுக்குள்ளே இருக்காது. இப்போ பாம்பு அதுன்னு சொல்லி கண்டிப்பாக இருக்கும். அப்படி பயம்லாம் தூங்குறாங்க பாருங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், நம்பிக்கை மட்டும்தான். இங்கே அதுக்குள்ளே வந்துட்டு கேம்பிங் டென்ட்டு போட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கமும். ஹாய் ஹாய் ஹாய். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி. எங்கள் ஊர் தான் தனுஷ்கோடி. உங்கள் ஊர் தானே தனுஷ்கோடி? நாங்கள் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் இவர் ஜாஃப்னா, நான் வெட்டிக்குளோ. ஆமாம், யாஃப்னா. தமிழில் சொல்கிறேன்னா யாழ்ப்பாணம்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஆர்ஜி தமிழா அண்ட் இன்னொரு சேனல் ஆர்ஜி வித் கேஜி. இப்போ தான் வரும். அதாவது இங்கே வந்த லாஸ்ட் போட்டு வந்து எங்களோட போட் தான். ஓகே நெக்ஸ்ட். ஓகே பாய். ஓகே சார். யா என்ன ப்ரோ, தலைமாட்டில் வந்து பாம்பு பொட்டுன்னு போட்டாலும் தெரியாது. எந்த ஊர்? மன்னாரா? எதால வந்தீங்க? குறிக்கட்டுவாம வந்தா இல்லை மன்னார்லேயே சொந்த போட்டில் வந்தீங்க? ஃபியூல் எவ்வளோக்கு முடியும்? 120 லிட்டர் வந்து போகிறதுக்கு. பேச நம்ம வந்திருக்கலாம்ண்ணா. இது அடுத்த வாட்டி எடுத்து வருது. ஓகே ப்ரோ, குட் நைட். தூங்குங்க பார்த்து. நான் வெட்டிக்குள்ளோ அங்கே வந்து யாஃப்னா. நான் குறிக்கட்டுவான்ல இருந்ததும். ஓகே. ஸோ யாருமே பயணம் தூங்குறாங்க. அந்த பக்கம் சினிமா பாட்டெல்லாம் போய்கொண்டிருக்குது. ஓகே. ஸோ இந்தியாக்காரங்களாம் அவங்களாம் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. பார்த்து அந்த மீடியா கூச்சம் அதெல்லாம் வந்து கிடையாது, எதுவுமே வந்து கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சினிமா பாட்டு போட்டு விட்ருக்காங்க. கொப்பரேட் அடித்தா அடிப்பாங்க. கடவுளே. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் பார்த்து தூங்கலாம்டா. என்ன சொன்னால் ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த பக்கம் வந்துட்டு புல்லுகள் அந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம்லாம் தூங்குறது சொன்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபாக வந்து தூங்கிடலாம். இங்கே ஆற்றுல எடுக்கிறாங்க. ஆனால் கொத்துமி, ஸ்ரீலங்கா கொத்துமி இருக்கு இந்த பக்கம். முதல்ல பாரத்தை குறைச்சி விடுவோம்டா. பாரத்தை குறைக்கிறது தான் முதல் வேலை. இந்த கெப் தான் எல்லா இடத்தையும் போகும். கெப் கடை இங்கேயும் விளையாட்டை கொண்டு வந்துட்டாங்க. இங்கே போட்டுருக்கான் நெடுந்தீவு பிரதேச சபை. நெடுந்தீவு பிரதேச சபை தான் இது என்ன இலங்கை மற்றும் இந்திய பக்தர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அதாவது இது வந்து நெடுந்தீவு பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதி. அந்த பகுதி அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகள் இனி அப்படியே கிட்ட வராங்க. இங்கே வந்தோடனே ராணி சோப்டா. ஓகே, கடைகளை பாருங்க, எக்கச்சக்கமான கடைகள். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகள் வந்து ஸ்ரீலங்கா ஆக்களோட கடையும் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்தியன்ஸோட கடையும் வந்து இருக்கும். 2 பேரோட கடையும் வந்து இருக்கும். ஆனால் அதிகமாக இங்கே டின் மீன், இந்த ராணி சோப், இது 2ம் தான் அதிகமாக வச்சுக்கொள்கிறாங்க. பார்க்குற இடம்லாம் அதுதான் இருக்குது. சாப்பாடுன்னா நூடுல்ஸ் மட்டும் தான் போல இருக்கு. இங்கே பாப்கார்னு, கடலை, கச்சா, ஸ்ரீலங்கா கொத்து, ஃப்ரைட் ரைஸு அப்படியெல்லாம் வந்து இல்லை போல இருக்கு. தேங்குல பூந்தி. இங்கே டயர்டா நம்மளோட வந்தவங்க தானே டயர்டாக இருக்கிறாங்க. அங்கே இல்லை இந்த 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 இருக்கிற அக்கா வந்து சேர்ந்துட்டீங்களா? ஓகே, இப்போ தான் வந்துச்சு லாஸ்ட் போட்டு. அதாவது ஆமாம் இவங்க நமக்கு முன்னாடி வந்துட்டாங்க. ஏன்னா முதல்ல வந்து அந்த போட்டில் வந்துட்டீங்கண்ணே. ஓகே. ஸோ அவங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. இப்போ லாஸ்ட்டு நம்ம தான்டா. எனக்கு சரியான மன வருத்தம் மாதிரி. இங்கே பண்ணுறா ராணி சோப் மட்டும் தான் நான் வேண்டுவாங்க. இங்கே எல்லா இடத்தையுமே வந்து ராணி சோப் தான் குமிச்சு வச்சுருக்கேன். இங்கே பார்க்குற இடம்லாம் வந்து ராணி சோப் தான்.
ஏனடா டேய், இந்த ராணி சோப் வந்து இந்தியாவில் இல்லையா நண்பன்? இந்தியாவில் இல்லையா ராணி சோப்? அட அந்த ராணி சோப்புக்கு வந்து அவ்வளோ டிமாண்டா இந்தியாவில்? ம் ஜெனி தான் இங்கே கூடுதலாக யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. போலீஸ் நிலையம் கச்சத்தீவு. ஆனால் அங்கே வந்து நெடுந்தீவு போட்டிருக்காங்க, இங்கே கச்சத்தீவு. கச்சத்தீவு போலீஸ் நிலையம் கச்சத்தீவு, அது தற்காலிகமாக அது போட்டிருக்காங்க. ஹாய், எந்த ஊர் ப்ரோ? ஹட்டனா. எப்போ வந்தீங்க? நேற்று வந்தீங்க, நாளைக்கு போயிருவீங்க. ஓகே சூப்பர். அண்ட் வந்து நாங்கள் தான் லாஸ்ட்டாக வந்த போர்டு அதை சொல்லிக்கொள்ளணும். ஓகே ஸோ அந்தோனி இந்த பக்கம் போகிறது எங்கே நிற்கிறது எதுவுமே தெரியாது. போயிட்டுருக்குறவங்க பாட்டுக்கு. கோயில் அங்கே இருக்குது, அந்த தெரியுதா? ஓகே ஸோ சஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவாலயம் அந்த இருக்குது. இப்போ இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கான்ட்டு. என்ன சொன்னால் இங்கே சிங்களவங்க, இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர்கள், ஹிந்திக்காரங்களும் இருப்பாங்க, என்ன சொல்ல தெரியாது. இங்கே தற்காலிக பிஓசி பேங்க், பேங்க் ஆஃப் சிலோன். இந்தியன் ரூபீஸ் மாதிரி அதுக்காக வண்டி அப்படியா? அதுக்காக வண்டி தற்காலிகம் வச்சு. ஓகே இங்கே பாருங்க எப்படி தூங்குறாங்க. இங்கே தான் நிலைமை. ஆதார வைத்தியசாலை ஊர்காவத்துறை. ஆனால் நெடுந்தீவிலிருந்து அந்த இது பிரதேச சபை ஊர்காவத்துறையோட ஆதார வைத்தியசாலை. ஸோ எல்லாம் தற்காலிகமாக வந்து வச்சுருக்காங்க. அடக்கடவுளே, இங்கே பாரு எப்படி தூங்குறாங்கன்னு. ஸோ தேவாலயம் ஃபைனலாக வந்துட்டோம். இதுக்காக தான் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்தோம். வந்த கைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே நாம இங்கே நிற்கிறது, உங்களோட ஃபேமிலி நிற்கிதானே? ஓகே இதான் கொடிமரம், இதான் கொடிமரம். கொடி ஏற்றிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டோம். கொடிமரம் கொடிமரம் அதுலேயும் தூங்குறாங்க அங்கே பாருங்கள். அது ஆனால் ஷேப் போல் இருக்குது. இதுதான் கொடிமரமா? இங்கே இந்த கொடி தான் ஏற்றிட்டாங்க, முடிஞ்சுது. அந்த இதுக்கு எதை முக்கியமாக பார்க்கணுமோ அதை பார்க்கல. ஸோ எல்லோரும் தூங்குறாங்க. இந்த தீவோட மொத்த பரப்பு எவ்வளோ அப்படிங்கிறது தெரியாது, விக்கிபீடியாவில் போய் பார்த்தா தான் தெரியும். பட் நாங்கள் மேப்பில் எத்தனை கிலோமீட்டர் ஊர்காவத் அது ஸோ எஃப்னாவிலேருந்து அப்படி சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம். பட் வந்து அதெல்லாம் வந்து காண்பிக்காது. இங்கே பாருங்கள், இந்த கொட்டகை எதுக்காகன்னு சொல்லி தெரியாது. பட் இதில் வந்து அடித்து வச்சுருக்காங்க. நம்ம எங்கே கண்டுபிடிக்கிறது இப்போ? ஓகே, வெளிச்சமே இல்லை இடத்துலலாம் தூங்குறாங்கடா. கொஞ்சம் கூட நெருப்பு எதுவுமே மூட்டாமல். ஆனால் இங்கே சமைச்சு சாப்பிடலாம், பார்த்தியாடா? இப்படி இருந்தால் சமைச்சு சாப்பிடலாம் தானே? இப்போ ஃபாரஸ்ட் ஏரியா அதில் எரிஞ்சிடும் அப்படி அந்த தீ காடு தீ எல்லாம். ஓகே ஃபைனலாக தன்னோட மச்சினண்ட ஆக்கள் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம இங்கே பேக்கெலாம் வச்சுட்டு மற்ற பக்கம் சாப்பாடு இதில் வந்து போகலாம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நைட்டு டின்னர் வந்து எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இங்கே நூடுல்ஸ், கொத்து நூடுல்ஸ், அதாவது கொத்துமீறி தானே அந்த நூடுல்ஸ். ஸோ அவ்வளோ தான் வந்து இங்கே இருக்குது. நாங்கள் இப்போ நூடுல்ஸ் தான் சாப்பிட போகிறோம். அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்தும் போடுறாங்க. இது சாப்பிட்டு எங்களுக்கு பசி அடங்கலை அப்படி சொன்னால் வந்து அந்த சைடு போயிட்டு நாங்கள் இப்போ கொத்து சாப்பிடுவோம். முதல்ல ஏதாச்சும் வயிற்றுக்குள்ளே போட்டு நிரப்பிடுவோம். மார்னிங் சாப்பிட்டது, மதியம் அந்த அண்ணன் கொடுத்த பரோட்டா சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. சைடில் மிக்சர் சீவல் வந்து சாப்பிட்டோம் தனுவாக்கள் கொடுத்து. அவ்வளோதான். கொத்து கொத்து சாரி கொத்துமீன் நூடுல்ஸ் எவ்வளோ ஒரு பொட்டி பாக்ஸா? அதை எடுப்போம், அதை எடுப்போம் மாட்டா, அதை எடுப்போம்டா, அதை எடுப்போம். அக்கா கன்ஃபியூஸ் ஆக்காம வேண்டுங்கடா முதல்ல. அது எவ்வளோ? 5 ரூபாவா?
ඒක 500යි. මේක 300යි. අර 100 ලිටර් එකේ මොන ආයෙ එන්නත පොඩිங்க. லிட்டர் அதுல 4 தான் உங்களுக்கு சுடுதுடா அது. அதுல நீலே மடண்டா சரி ஓகே அப்படியே கலந்து சாப்பிடும். ஆமாம் இதுல ஒன்று தரவா ஸ்பூன் இருக்கும். இதுலயும் ஒரு 2 போடுங்க பாபு. உண்டை போடுங்க. இல்லை சாப்பிடும் எங்க மச்சான் டே காசு இருக்கு இதை வை மாப்பிள்ளை எப்படி சிரான் கரண்டி எடுத்துக்கோ ஸ்பூன் இதுக்கெல்லாம் ஸ்பூன் இதுக்குள்ளே இருக்கா? இல்ல அதுக்கு தாரம் ஒரு 3 இன்னும் ஒரு 3 ஸ்பூன் கொடுங்க. ஓகே மாப்பிள்ளை இது காணுமாடா ஓடா போதும் டீ குடிச்சா சரிடா. அதுக்கு பிறகு டீ ஒன்று குடிச்சா சரிடா. இது அவ்வளோடா சாப்பிட்றது இது கிடையாது. ஓகே சரி ஓகே சாப்பிட மாட்டேன் மாப்பிள ஒண்டை எடுத்தா இல்ல. டேஸ்ட்டை பாருங்க. வந்ததுக்கு இந்த மண்ணில் பெஸ்ட்டாக சாப்பிட்றது நீங்கள் தான். இதுல எடுப்போம் சார் நல்லா இருக்கும் சாப்பிடுவோம். இன்னும் கரண்டி தான் இந்த இதில் இருக்கு என்ன சொல்லுது? 1800 ஆனு வந்தீங்கன்னா தெரியும். ஓகே இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் நாளைக்கு மார்னிங் வந்து சந்திக்கலாம். பயங்கர டயர்டாக இருக்குது. கொஞ்சம் தூங்கி எல்லாம் இப்போ டைமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 1:30 ஆகிட்டுது. ஸோ இப்போ தூங்கினா தான் காலையில் ஏலியாக வந்து எந்திரிச்சிட்டு நாளைக்கு பகலில் வந்து இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து காண்பிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் முதல் அனுபவமே வந்து கச்சத்தீவில் சிறப்பான ஒரு அனுபவத்தோடு வந்து முடிஞ்சுது. நாளைக்கு எப்படி போகுது, நாளைக்கு ஏலியாக வந்து யாழ்ப்பாணம் போய் சேர்ந்துடணும். ஏன்னா அங்கேருந்து வேகமாக நான் வெட்டிக்குளக்கு போய் சேர்ந்துடும். ஸோ பஸ் எடுக்கணும், நிறைய வேலை இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு குட் நைட் போட்டுட்டு நான் தூங்குறேன். ஓகே பாய்.